சமீபத்துல 2020ஆம் ஆண்டிற்கான மருத்துவத்துறைக்கான மிக உயரிய விருதான நோபல் பரிசு 3 ஆராய்ச்சியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோல நாம அந்த 3 ஆராய்ச்சியாளர்கள் யாரு, அவங்க செய்த ஆராய்ச்சி என்ன, எதற்காக அவங்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது, அதனால சாதாரண மக்களான நமக்கெல்லாம் என்ன பயன் அப்படின்ற விஷயங்களை விவரமா தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவை சேர்ந்த ஹார்வி ஜே ஆல்டர் என்ற மருத்துவர், இங்கிலாந்தை சேர்ந்த தற்போது கனடாவில் பணிபுரியும் மைக்கேல் ஹாக்டன் என்ற ஆராய்ச்சியாளர் மற்றும் சார்லஸ் எம் ரைஸ் என்ற அமெரிக்க ஆராய்ச்சியாளர், இந்த 3 பேருக்கு தான் ஹெப்படைட்டிஸ் சி என்ற வைரஸை கண்டுபிடித்ததற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுடைய ஆராய்ச்சி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது லிவர் இன்ஃப்ளமேஷன், அதாவது கல்லீரலில் ஏற்படக்கூடிய அழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, கல்லீரல்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீக்கம் அடையும். சோ முழு கல்லீரலுமே நமக்கு வீங்கிடும், அது சரியா வேலை செய்யாது, அதோடைய முழு செயல்திறனுமே கல்லீரல் இழந்துவிடும். சோ இந்த மாதிரி கல்லீரலில் ஏற்படக்கூடிய அழற்சி, அதாவது ஹெப்படைட்டிஸ் எதனால ஏற்படுதுன்னா, இதற்கு பல வகையான காரணங்கள் இருக்கு. சிலருக்கு அதிகமான குடிப்பழக்கம் இருந்தா ஏற்படும். சில சமயம் நம்ம தேவையில்லாத மருந்துகளை அதிகமா உட்கொண்டாலோ, இல்லைன்னா நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கான மருந்துகளை உட்கொண்டாலோ அதோடைய சைடு எஃபெக்ட்ஸா இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் ஏற்படும். சில சமயத்துல இது ஒரு மெட்டபாலிக் டிசார்டராகவோ இல்லைன்னா ஆட்டோ இம்யூன் நோய் பிரச்சனைனாலவோ ஏற்படும். சோ இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ்க்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதிக அளவுல மக்களுக்கு கல்லீரல் அழற்சி ஏற்படுறதுக்கான காரணங்கள் வைரஸ் தான். சோ வைரஸ்கள் இந்த மாதிரியான ஹெப்படைட்டிஸை உருவாக்கும். அவைகளை நாம வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இதுவரைக்கும் 5 வகையான வைரஸ்கள் ஹெப்படைட்டிஸ் உருவாக்குறத நாம கண்டுபிடிச்சிருக்கோம். அவை ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ். இந்த 5 வகையான வைரஸ்களுமே 5 வெவ்வேறு வகையான வைரஸ்கள். இவை ஒன்றோடு ஒன்று சம்பந்தமே கிடையாது. ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு பிரச்சனையை தான் நம்ம உடல்ல உண்டாக்குது, அதாவது கல்லீரலில் ஏற்படக்கூடிய அழற்சி. இதுல ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் இ வைரஸ்கள் அசுத்தமான உணவோ இல்லைன்னா கழிவுநீர் கலந்த குடிநீரை நாம குடிக்கிறது மூலமாக பரவக்கூடியது. மற்ற 3 வகை வைரஸ்களான ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி மற்றும் ஹெப்படைட்டிஸ் டி இவை ரத்தம் மற்றும் ரத்தம் சார்ந்த பொருட்கள் மூலமாக பரவக்கூடியது. அதாவது இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவருடன் உடலுறவு கொள்வதாலேயோ, அவங்களுக்கு செலுத்தின இன்ஜெக்ஷன் இல்லனா நீடில்ஸ் இவையை கிளீன் பண்ணாம மற்றவர்களுக்கு யூஸ் பண்ணாலோ, வைரஸால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ரத்த தானம் செய்தாலோ அந்த ரத்தத்தை பெற்றவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும். ஹெப்படைட்டிஸ் வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கும் தாயிடமிருந்து கருவில் இருக்கும் அவருடைய குழந்தைக்கு, இப்படி பல வகைகள்ல ரத்தத்தின் மூலமாக இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ்கள் பரவுது. சோ இப்படி பாத்தீங்கன்னா, சாதாரண காது குத்தும் போது சிறு துளி ரத்தம் வரும் இல்லையா, சோ அதுல இருந்தோ இல்லைன்னா ஷேவிங் பண்ணும்போது வெட்டு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுல வர சின்ன அந்த ரத்தத்தின் மூலமாகவோ, அதே பிளேடை வேறொருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரத்தத்தின் மூலமாக பரவும். சோ இந்த மாதிரி பரவக்கூடிய வைரஸ் தான் இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸஸ். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்கு நம்ம கிட்ட சிறப்பு வாய்ந்த தடுப்பு மருந்துகள் இருக்கு, அதாவது வேக்சின்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். ஆனா ரத்தத்தின் மூலமாக பரவக்கூடிய ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ் இதற்கு நமக்கு எந்த விதமான தடுப்பு மருந்துகளோ இல்லைன்னா மருந்துகளோ கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா 1960கள்ல பாரிஷ் பிளம்பர்க் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ஒரு ஆராய்ச்சியை செய்யறாரு. அதாவது மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஜாண்டிஸ் இது ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்றத அவர் ஆராய்ச்சி செய்யறாரு. சோ இந்த மஞ்சள் காமாலை ஏற்படுவதற்கு ரத்தத்தின் மூலமாக பரவக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி வைரஸும் ஒரு காரணம் அப்படின்றத இந்த பிளம்பர்க் கண்டுபிடிக்கிறாரு. சோ அந்த வைரஸ் உடைய ஒரு புரோட்டீன், அதாவது ஹெப்படைட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆஸ்திரேலியன் ஆன்டிஜன் சொல்லுவோம். சோ இந்த வைரஸ்க்கு மேல்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் ஆன்டிஜனை அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த புரோட்டீன் நம்ம ரத்தத்துல இருந்துச்சுன்னா நம்ம ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இந்த வைரஸை கண்டுபிடித்ததற்காக 1976ல பாரிஷ் பிளம்பர்க்கு நோபல் பரிசு கிடைச்சது. அவரோட கண்டுபிடிப்பு மருத்துவ உலகத்துல ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்ல அமைஞ்சது. ஏன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்கான இந்த
புரோட்டீன் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சாரு இல்லையா, அதை வச்சுதான் 1980களில் ஹெப்டாவேக்ஸ் அப்படின்ற ஹெப்படைட்டிஸ் பிக்கான தடுப்பு மருந்து வேக்சினை வந்து நாம தயாரிச்சோம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஹெப்படைட்டிஸ் பிக்கு ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படின்ற தடுப்பு மருந்தை நம்ம குழந்தைகளுக்கும் நாம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நாம ஒவ்வொரு முறையுமே வந்து ரத்த தானம் செய்வோம் இல்லையா. ஸோ ரத்த தானம் செய்யும் போது அந்த ரத்தத்தை பெறுபவர்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்போ சப்போஸ் நமக்கு வந்து இந்த வைரஸ் நம்மளுடைய ரத்தத்துல இருந்துச்சுன்னா யார் வந்து ரத்தத்தை வாங்குறாங்களோ அவங்களுக்கு ரத்தத்தின் மூலமாக இந்த வைரஸ் வந்து பரவுது. ஸோ அதன் மூலமா அவங்களுக்கு வந்து கல்லீரல் அழற்சி ஏற்பட்டுச்சு. ஸோ இவர் கண்டுபிடிச்ச இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஆன்டிஜென் வந்த பிறகு லேப்ல இந்த டெஸ்ட் எப்படி பண்றது, அதாவது ஹெப்படைட்டிஸ் பி ஆன்டிஜென் ரத்தத்துல இருக்கா அப்படின்றத செக் பண்ண பிறகுதான் ஒரு ஆள் கிட்ட இருந்து வாங்கின ரத்தத்தை வந்து ஒரு பேஷண்ட்க்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து அடிப்படை இந்த பிளம்பர்க் அப்படின்றவர் கண்டுபிடிச்ச இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் உடைய அமைப்பு தான். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடிச்ச பிளம்பர்க் அப்படின்ற ஆராய்ச்சியாளருடைய ரிசர்ச் டீம்ல ஒரு இளம் ஆராய்ச்சியாளரா இருந்தவர் தான் இப்போ நோபல் பரிசு வென்ற 3 பேர்கள்ல ஒருவரான டாக்டர் ஹார்வே ஆல்டர் அப்படின்றவர். சோ இவர் என்ன செஞ்சாரு, எதற்காக இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது அப்படின்றத பார்க்கலாம். 1970களில் பாத்தீங்கன்னா டாக்டர் ஹார்வே ஆல்டரும் அவருடைய இந்த ஆராய்ச்சி குழுவும் ஒரு கவலை ஏற்படுத்தும் விதமா ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, ரத்த தானம் பெற்றவர்களுக்கு ஹெப்படைட்டிஸ் மறுபடியும் ஏற்படுது. அதை நாம போஸ்ட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது வேறு ஒருத்தர் கிட்ட இருந்து ரத்தம் பெற்ற ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற கல்லீரல் அழற்சி வந்து மறுபடியும் ஏற்படுது. ஆனா நம்ம ஆல்ரெடி வந்து அவருடைய ரத்தத்துல ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் கிடையாது, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் கிடையாது அப்படின்னு லேப்ல டெஸ்ட் பண்ணி உறுதி பண்ண பிறகுதான் அவங்களுக்கு ரத்தத்தை செலுத்துறாங்க. செலுத்தின பிறகும் நிறைய மக்களுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற இந்த நோய் வந்து ஏற்படுது. ஸோ இது எதனால ஏற்படுது அப்படின்ற ஆராய்ச்சி தான் வந்து டாக்டர் ஹார்வே ஆல்டரும் அவருடைய ரிசர்ச் டீமும் செஞ்சாங்க. ஸோ அப்ப அவங்க நினைக்கிறாங்க ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ஏ மற்றும் பி வந்து ரத்தத்துல இல்லைன்னா அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏற்படக்கூடாது இல்லையா. ஆனாலும் சில பேருக்கு ஏற்படுது. அப்படின்னா இந்த ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறதுக்கான காரணம் இந்த ஏ இல்லைன்னா பி இந்த 2 வைரஸும் கிடையாது, வேற ஏதோ இன்னொரு பொருளும் இருக்கு. ஸோ அதுதான் வந்து ரத்தத்தின் மூலமா பரவுது, அதை நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதற்காக என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, ரத்தம் தானமா பெற்று ஹெப்படைட்டிஸ் வந்த ஒருத்தரோட பிளட்டை சிம்பன்சி அப்படின்ற மனித குரங்கோட உடல்ல செலுத்தி சோதனை செஞ்சு பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி பல முறை சோதனை செஞ்சு பார்க்கும்போது 14 வாரங்களுக்கு பிறகு இந்த சிம்பன்சிகளுக்குமே வந்து இதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் கல்லீரல் அழற்சி வந்து ஏற்படுது. சோ இப்படி ரத்த தானம் பெற்று ஹெப்படைட்டிஸால பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய ரத்தத்தை மனித குரங்குக்கு கொடுத்தா அந்த குரங்குக்கும் இந்த நோய் ஏற்படுது இல்லையா. சோ இந்த நோய் வந்து ஏ வைரஸாலேயோ பி வைரஸாலேயோ ஏற்படல, வேற ஒரு பெயர் தெரியாத ஒரு வைரஸ். சோ அதனால அதற்கு நான் ஏ நான் பி ஹெப்படைட்டிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேர் வைக்கிறாரு. சோ இது வரைக்கும் நமக்கு தெரியாது, வெறும் 2 வகையான வைரஸ்கள் தான் வந்து ஹெப்படைட்டிஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சு வச்சிருந்தோம். இப்போ வந்து டாக்டர் ஹார்வே ஆல்டர் 3ஆவதாக ஒரு புதிய வைரஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஆனா அது எப்படி இருக்கோ என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே வந்து அவருக்கு கிளியரா தெரியும். சோ இந்த ஒரு ஆராய்ச்சியை செஞ்சு உலகத்துக்கு அவர் அறிவிக்கிறாரு. அவருடைய இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே வந்து அவர் பப்ளிஷ் பண்றாரு. சோ இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் கண்டுபிடிப்பிற்கான ஒரு முதல் படிக்கட்டு அமைத்து கொடுத்தவர் தான் வந்து டாக்டர் ஹார்வே. சோ இந்த செயலை செஞ்சதுக்காக தான் அவருக்கு இந்த நோபல் பரிசுடைய முதல் பங்களிப்பு வந்து கொடுக்கப்படுது. இப்போ நோபல் பரிசு பெற்ற 2வது நபர் மைக்கேல் ஹாக்டன். இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டாக்டர் ஹார்வே ஆல்டர் சொன்ன அந்த நான் ஏ நான் பி ஹெப்படைட்டிஸ் வைரஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இருக்கிற பல ஆராய்ச்சி குழுக்கள் வந்து பல ஆண்டுகளா ஆராய்ச்சி செஞ்சு பாக்குறாங்க. அதுல ஒரு டீம் தான் கனடா நாட்டை சேர்ந்த மைக்கேல் ஹாக்டன். இவர் அந்த புதிய வைரஸுடைய மரபணு தகவல்கள், அதாவது ஜெனடிக் சீக்வன்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்றாரு. அதற்கான ஒரு புது முயற்சியா வைரஸால பாதிக்கப்பட்ட ஒரு சிம்பன்சியோட ரத்தத்துல இருக்கிற அந்த வைரஸுக்கு உண்டான ஜீன்களை ஃபாஜ் டிஎன்ஏ லைப்ரரி அப்படின்ற ரீகாம்பினேஷன் டெக்னிக் மூலமா செக் பண்றாரு. மைக்கேல் ஹாக்டன் அப்படின்ற இந்த ஆராய்ச்சியாளர் என்ன செய்யறாருன்னா, ஏற்கனவே டாக்டர் ஹார்வே ஆல்டர் செஞ்ச மாதிரி தான்
ஹெப்படைட்டிஸ் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய ரத்தத்தை எடுத்து சிம்பன்சிக்கு கொடுத்து பார்க்கறாரு. அதே மாதிரி 14 வாரங்கள் கழித்து அந்த மனித குரங்குக்குமே வந்து அந்த கல்லீரல் அழற்சி ஏற்படுது. சோ அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இவர் மறுபடியும் செஞ்சு பார்க்கறாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த ஸ்டேஜா என்ன பண்றாருன்னா, அந்த மனித குரங்குடைய ரத்தத்துல இருந்து நிறைய மரபணு சாம்பிள்களை எடுக்கிறார். ஏன்னா அந்த வைரஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. சோ அந்த வைரஸ் எப்படி இருக்கும், அதோடைய மரபணு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில வந்து இவர் இறங்குறாரு. சோ அதற்காக அந்த மனித குரங்குடைய ரத்தத்துல இருந்து நிறைய டிஎன்ஏ சாம்பிள்களை எடுத்து அதை வந்து ஹெப்படைட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆன்டிபாடிகளோட மிக்ஸ் பண்றாரு. சோ இது வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இந்த வைரஸ்க்கான டிஎன்ஏக்கள் ஒரு இடத்துல இருந்தாலும் அதற்கு எதிரான அந்த நோய் எதிர்ப்பு திறன் தர ஆன்டிபாடிகள் இருந்தா அவை ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். சோ அப்ப வந்து அந்த ஜீன் எது அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ அதற்காக அந்த சிம்பன்சில இருந்து கலெக்ட் பண்ண நிறைய டிஎன்ஏ சாம்பிளை வச்சு நிறைய சமயம் வந்து அவர் டெஸ்ட் பண்றாரு. அப்போ ஒரு சமயத்துல வந்து அவருக்கு ஒரு ஜீன் சீக்வன்ஸ் கூட வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடைக்குது. பாசிட்டிவ் டெஸ்ட்ல வந்த அந்த மரபணுவை எடுத்து சீக்வன்ஸ் பண்ணி பார்த்ததுல புதிய ஆர்என்ஏ வகையை சார்ந்த ஒரு வைரஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது ஃபிளாவி வைரஸ் அப்படின்ற வைரஸ் குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ். சோ இப்போ இதற்கு ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. சோ இப்படி 1989ல ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை வந்து டாக்டர் மைக்கேல் ஹாக்டன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவருடைய ஆராய்ச்சிக்கு முதல் கட்டமா இருந்தது டாக்டர் ஹார்வே கண்டுபிடிச்ச அந்த வைரஸோடைய அந்த இன்ஃபர்மேஷன் தானே. சோ அதனால இவர் டாக்டர் ஹார்வே கூட ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து இப்போ ரத்தத்துல இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி நாம லேப் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆராய்ச்சி செய்யறாங்க. சோ அதன் விளைவா ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஆன்டிபாடி ஸ்கிரீனிங் டெஸ்ட் இதை வந்து அவங்க 1990களில் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதற்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட இருந்து நாம ரத்தத்தை தானமா வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வெறும் அவருடைய ரத்தத்துல எய்ட்ஸ்க்கான ஹெச்ஐவி வைரஸ் இருக்கா இல்லைன்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கா அப்படின்றத மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். சோ 1992க்கு அப்புறம் தான் வந்து இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கு பிறகு ஹெப்படைட்டிஸ் சி வைரஸும் இருக்கா அப்படின்றத நாம செக் பண்ணிட்டு வரோம். சோ இப்படி ஹெப்படைட்டிஸ் சி வைரஸோடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதோடைய மரபணு மூலக்கூறு எப்படி இருக்கும், அதை லேப்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற முக்கியமான பல ஆராய்ச்சிகளை வந்து செஞ்சு கொடுத்தவர் தான் டாக்டர் மைக்கேல் ஹாக்டன். சோ அது மட்டும் இல்லாம இவருடைய இந்த ரிசர்ச் டீம் தான் இப்போ ஹெப்படைட்டிஸ் சி வைரஸுக்கான தடுப்பு மருந்துமே வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. சோ இது வரைக்கும் நம்ம கிட்ட ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்க்கான வேக்சின் கிடையாது. சோ இவர்களுடைய இந்த வேக்சின் இப்போ வந்து கிளினிக்கல் ட்ரையல் ஃபேஸ்ல இருக்கு. இப்போ மூன்றாவதாக நோபல் பரிசு பெற்ற சார்லஸ் எம் ரைஸ் அப்படின்ற ஆராய்ச்சியாளர் இவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ இது வரைக்கும் நமக்கு ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து இந்த கல்லீரல் அழற்சியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி தெரியும். சோ இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வெறும் இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் மட்டும் தனியா தான் வந்து இந்த ஹெப்படைட்டிஸை ஏற்படுத்துதா இல்லனா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இல்லனா ஏ வைரஸ் இந்த மாதிரியான வைரஸ்களுடைய ஒன்னா சேர்ந்துதான் இந்த நோயை ஏற்படுத்துதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம வந்து இருந்துச்சு. சோ அதற்கான விடையை சொன்னவர் தான் சார்ல்ஸ் எம் ரைஸ் அப்படின்ற ஆராய்ச்சியாளர். மரபணு பொறியியல் அப்படின்ற ஜெனடிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மூலமா குளோன் செய்யப்பட்ட இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸோடைய ஒரு சிறிய பகுதியை மட்டும், அதாவது அந்த ஆர்என்ஏ உடைய ஒரு முக்கியமான பகுதியை மட்டும் எடுத்து சார்ல்ஸ் ரைஸ் வந்து டெஸ்ட் பண்றாரு. சோ இத சிம்பன்சியுடைய கல்லீரல்ல அவர் டைரக்டா செலுத்தி பாக்குறாரு. சோ அப்போ மனிதர்களுக்கு எப்படி வந்து நோய் உண்டாகுதோ அதே மாதிரி அந்த குரங்குக்குமே வந்து இந்த கல்லீரல்ல அழற்சி ஏற்படுது. சோ அப்பதான் அவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் மட்டுமே வந்து தனியா கூட இந்த கல்லீரல் அழற்சியை உண்டாக்கும் அப்படின்றத அவர் ப்ரூஃப் பண்றாரு. சோ இவங்களுடைய ஆராய்ச்சினால சாதாரண மனிதர்களான நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தினமும் உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ரத்தம் தேவைப்படுது இல்லையா. சோ ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லைன்னா வந்து ஆபரேஷன் நடக்குது, பிரெக்னன்சி, டெலிவரி, இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ல நமக்கு ரத்தம் தேவைப்படுது. சோ ஒருத்தர் கிட்ட இருந்து தானமா பெற ரத்தத்தை வந்து டக்குன்னு இன்னொருத்தங்களுக்கு செலுத்த முடியாது இல்லையா. ஏன்னா ஒருத்தர் கிட்ட இருந்து அந்த ரத்தத்தை எடுக்கும் போது மேபி அதுல இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இருந்துச்சுன்னா அது தானமா பெறப்பட்டவருக்குமே வந்து உடல்ல போனோம்னா இந்த ஹெப்படைட்டிஸ் நோயை வந்து உண்டாக்குது. சோ இந்த நோய் கிருமியை இவங்க கண்டுபிடிச்சு அதை எப்படி நம்ம லேப்ல செக் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அதன் மூலமா நம்ம ஒவ்வொரு முறையுமே வந்து பிளட்ல வந்து இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி நெகட்டிவ் வந்த பிறகுதான் அந்த பிளட்டை வந்து மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றோம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸுக்கான அந்த தடுப்பு மருந்து வேக்சினுமே வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக உலகத்துல இருந்து இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்ற நோய் கிருமியை வந்து நம்ம முழுவதுமா வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ இந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் வந்து ரொம்ப மோசமான ஒரு கிருமியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம், இதை வந்து நாம சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் வந்து ரத்தத்தின் மூலமா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு சிறு துளி ரத்தத்துல அந்த வைரஸ் இருந்தாலே போதும் நம்மளுடைய பிளட்ல வந்து டைரக்டா போயிடும். ஸோ உள்ள போன பிறகு 6 மாசம் வரைக்கும் நம்ம உடம்புல அது எந்த விதமான அறிகுறியுமே காட்டாது, அப்படியே அமைதியா இருக்கும். இதை நாம அக்யூட் ஹெப்படைட்டிஸ் அக்யூட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படியே அமைதியா அது பாட்டுக்கு அப்படியே மல்டிப்ளை ஆயிட்டு வளர்ந்துகிட்டே வரும், நமக்கு எந்த அறிகுறியுமே தெரியாது. ஸோ அந்த சமயத்துல ஒருவேளை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதை அழிச்சிடும். ஸோ ஒருவேளை நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இல்லைன்னா 6 மாதங்களுக்கு மேல அந்த வைரஸ் உடைய வீரியம் வந்து அதிகரிக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய உடல் வந்து கிரானிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற நாள்பட்ட இந்த கல்லீரல் அழற்சிக்கு வந்து கொண்டு போய் விடும். கிரானிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற இந்த நாள்பட்ட கல்லீரல் அழற்சி இது இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா சிரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல போய் அது முடியும். சிரோசிஸ் அப்படின்னா இந்த கல்லீரல்ல இருக்கக்கூடிய இந்த செல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா வந்து இந்த வைரஸ் வந்து அழிச்சிடும். இது ஈவன் 20 வருஷம் கூட அப்படியே ஸ்லோவா மெதுவா நடக்கும். ஸோ இந்த சமயத்துல ஒருத்தர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளான ஒருத்தரா இருந்தாருன்னா, இல்லைன்னா அவருக்கு ஏற்கனவே வேற ஏதாவது லிவர் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா இந்த டேமேஜ் வந்து இன்னும் சீக்கிரமா நடக்கும். ஸோ சிரோசிஸ் மட்டும் இல்லாம ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு நாள்பட்ட இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஹெப்பாட்டிக் கார்சினோமா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கல்லீரல்ல கேன்சர் வந்து ஏற்படும், புற்றுநோய் வந்து ஏற்படும். ஸோ கேன்சர் வந்து லிவர்ல இருக்கிறதே தெரியாம அவங்க வந்து பல வருஷங்கள் இருப்பாங்க. கடைசியில ரொம்ப முற்றி போன ஸ்டேஜ்ல தான் வந்து அந்த சீரியஸான ஒரு கண்டிஷன்ல கொண்டு போய் விடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் உடலுக்குள்ள போய் கல்லீரல்ல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதற்கான அறிகுறிகளை வந்து காட்டாது. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு அதற்கான அறிகுறிகள் தெரிய வரும். அதாவது அவங்களுக்கு ஃபீவர் ஏற்படும், உடல் முழுக்க ரொம்ப வலிக்கும், முட்டுகள்ல எல்லாத்துலயுமே அந்த ஜாயின்ஸ்ல எல்லாம் வந்து பெயின் ஏற்படும், அண்ட் அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை ஏற்படும். ஸோ தோல் கண்ணு இதெல்லாம் அப்படியே வந்து மஞ்சளா மாறுறது, சில பேருக்கு பசியின்மை இருக்காது, இந்த மாதிரியான சில அறிகுறிகள் ஏற்படும். ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா உலக அளவுல காசநோய் அப்படின்னு சொல்லப்படுகின்ற டியூபர்குலோசிஸ் மற்றும் எய்ட்ஸ் இந்த 2 தொற்று நோய்களால தான் வந்து நிறைய மக்கள் இறந்து போறதா நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை பத்தி தெரிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் தான் நிறைய பேருக்கு மரணத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வெறும் 2013 வருஷத்துக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மட்டும் 4 லட்சம் மக்கள் வந்து ஹெப்படைட்டிஸ் சி வைரஸால பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இறந்து போயிருக்காங்க. இது அந்த வருஷம் எய்ட்ஸால இறந்தவங்களை விட அதிகமான எண்ணிக்கை. ஸோ அது மட்டும் இல்லாம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாகவும் இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஸோ இப்படி ரொம்ப தீவிரமா மக்களை அமைதியா கொல்லக்கூடிய ஒரு நோயா இருக்கிறது தான் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ். இதற்கு இதுவரைக்கும் வந்து சில வகையான மருந்துகள் இருக்கு, ஆனா அவை வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. எல்லா மக்களுக்குமே வந்து அவை கிடைக்கிறது அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரேர், ஏன்னா அதோடைய விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால இப்போ இந்த நோபல் பரிசு வாங்கின இந்த 3 ஆராய்ச்சியாளர்கள் செய்த ஆராய்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மைல்கல். ஏன்னா ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் வந்து பரவுறது எப்படின்றத நம்ம லேப்ல வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது பரவுறது வந்து குறைக்கலாம். 2வது அதற்கான வேக்சினை நாம கண்டுபிடிச்சிட்டா எளிதா நிறைய வந்து மக்கள் கிட்ட வந்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறத பெரும் அளவுல வந்து தடுக்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.